அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியா கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உள்ளன் த்ரெட், ரப்பர் பேண்ட், க்ரோஷா ஊசி, மேட் ஊசி, ஃபைனலாக சிசர். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்போ ஒரு லூப் மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அந்த பேண்டோட சென்டர் ஹோல் வழியாக அந்த க்ரோஷா ஊசியை இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பை ஃப்ரண்ட்டில் இழுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் சைட்லேருந்து ஒரு செயின் போட்டுக்கணும். கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நான் டைட்டாக இழுத்துக்கணும். இப்போ பேண்டோட அந்த த்ரெட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின் போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை பேண்டோட சேர்த்து பிடிச்சிட்டே ஸ்டிச் பண்ணணும். இப்போ டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். இந்த பேண்ட் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம டபுள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அந்த ரவுண்டு ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போடணும். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை பிடிச்சிட்டே ஸ்டிச் பண்ணணும். அது உள்ளே இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ ரவுண்டு ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு ரவுண்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ அந்த சென்டரில் இருக்கிற அந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் கீழே. இப்போ பேண்ட் நமக்கு ஃப்ரில்லாக கிடைக்கும். இப்போ அந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே இன்னொரு கலர் த்ரெட்டு ஜாயின் பண்ணணும். ஸ்லிப் நாட் போடக்கூடாது. இப்போ அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி பிங்க் கலர் த்ரெட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினில் இந்த க்ரோஷா ஊசியை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்போ அந்த த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சிட்டே ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு லூப்லையும் 2 டபுள் க்ரோஷே போடணும். செயினில் போடக்கூடாது,
ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் 2 டபுள் crochet போடணும் அந்த சென்டர் ஹோல் வழியா. ஒன் 2 2 டபுள் crochet போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லூப்பில் இதே மாதிரியே சேம் 2 டபுள் crochet போடணும். crochet ஒர்க்கோட டுட்டோரியல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அடுத்த லூப்பில் 2 டபுள் crochet போட்டுக்கலாம். பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் எண்டு பார்ட் வந்தாச்சு. ரெண்டு டபுள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினில் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்போ ஹேர் பேண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா எடுத்து விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ தையல் நமக்கு சீக்கிரம் பிரியாது. இப்போ அந்த த்ரெட்டை இந்த மாதிரி மேட் ஊசியில் இன்சர்ட் பண்ணி அந்த பேண்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஹேர் பேண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சேம் இதே மாதிரியே நான் இன்னொரு ஹேர் பேண்ட் செஞ்சுருக்கேன். ரெட்டு வித் ப்ளூ காம்பினேஷனில் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் டெய்லி உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.